அண்மை காலமாக கனடாவில் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களில் பல தமிழர்களும் இலக்காகி உயிரிழந்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்னர் மார்க்கம் பகுதியில் பெண் உட்பட 2 இலங்கை தமிழர்கள் மர்மமான முறையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். இவ்வாறான நிலையில் கடந்த வாரம் ஸ்காப்ரோவில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் இளைஞன் மர்மமான முறையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை அனைத்து தமிழர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கனடா பாதுகாப்பற்ற நாடாக மாறியுள்ளதாகவும் இங்கு வாழ்க்கை நிச்சயமற்றதாக மாறியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழ் குடும்பம் ஒன்று கவலை வெளியிட்டுள்ளது. டொரண்டோ ஸ்காப்ரோவில் தமது பிள்ளை சுட்டுக் கொலை செய்யப்பட்ட நிலையில் கனடா மீதான நம்பிக்கையை இழந்துள்ளதாக அமலதாஸ் மரியதாசன் ஜூடின் பாசில் தம்பதி தெரிவித்துள்ளனர். இலங்கையில் 1993ஆம் ஆண்டு கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி தமது மகனான 19 வயதான மகன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஸ்காப்ரோ நகர மத்தியில் உள்ள வர்த்தக நிலையத்துக்கு அருகில் அமலதாஸ் தம்பதி பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு திடீரென போலீசாரும் மருத்துவ உதவிக்குழுவினரும் விரைந்து வந்துள்ளனர். அங்கு என்ன நடப்பது என்பது தெரியாமல் அவர்கள் வீட்டுக்கு சென்றுள்ளனர். வீட்டுக்கு சென்றவர்கள் மகனுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட நிலையில் அவர்கள் மகன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பில் 17 வயதான 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் கனடா ஒரு பாதுகாப்பான நாடு, எங்கள் பிள்ளைகள் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என நினைத்தோம் என உயிரிழந்தவரின் தாயாரான ஜூடின் பாசில் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். மகனை கொலை செய்துவிட்டு துப்பாக்கியை அவர் மீது வைத்து இந்த கொலை சம்பவத்தை தற்கொலை போன்று மாற்றும் முயற்சி இடம்பெற்றுள்ளது என தாயார் குறிப்பிட்டுள்ளார். எனது மகனுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான உண்மையான தகவல்கள் வேண்டும். எனது மகன் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு கற்கும் நிலையில் டெஸ்கோவில் பகுதி நேரம் பணியாற்றி வந்தார். மிகவும் அன்பான எனது மகனுக்கு என்ன நடந்தது என்பதனை நினைத்து பார்க்க முடியவில்லை என அவர் மனவேதனையுடன் தெரிவித்துள்ளார்.